नमस्भ्यो श्री वैष्णवेभ्यो नमो नमः। प्रियतां भगवान् विष्णु सर्वाङ्गसहस्राक्ष भगवदनुगृहीत भगवदनुद्यात भगवत्कर्म करिष्यामः तद्भगवान् अनमन्यतां चतुर्भुज कोदण्डराम स्वामी आर्तरक्षण परिपूर्ण कृपाकटाक्षमनुमन्यताम्। नमः सखीनां सर्वेभ्यो श्री वैष्णवेभ्यो नमो नमः। प्रियतां भगवान् विष्णु सर्वदेवेश्वरो हरिः श्रीवत्साङ्गसहस्राक्ष सहस्रशरणस्तथा जितं ते पुण्डरीकाक्ष नमस्ते विश्वभावनाः भगवतस्तेजसा भगवतकर्मणाः भगवदनुगृहीत भगवदनुद्यात भगवत्कर्म करिष्यामः तद्भगवान् अनमन्यतां चतुर्भुज कोदण्डराम स्वामी आर्तरक्षण परिपूर्ण कृपाकटाक्षमनुमन्यताम्। आद्धारामाद्दिगन्तारं भीतानां भीतिनाशनं विशदां कालदण्डन्तं रामचन्द्रं नमाम्यहसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। हिरण्यपुषकूटशब्दशङ्करगणसमहागुरवे नमः। श्रीमते निगमान्तवेदान्तमहादेशिकाय नमो नमः। 28 नंबर विश्वास वर्षம் சுத்தவாக்கிய பஞ்சாங்கம். இதுக்கு விஸ்வாசம்னு திருநாமம். விஸ்வாவசு அப்படின்றது. கதசாரி வாகன வருஷம் 1947 48. கலியாப்த வருஷம் 5126. வர்த்தமான இங்கிலீஷ் 2025 2026. பசலி 1434 1435. கொல்லம் 1200 1201. வர்த்தமான ஹிஜரி 1446 47. வர்த்தமான வள்ளுவராண்டு 2057. பிரபவாதி 39. 4,26,874. இந்த வருஷத்தினுடைய திருநாமம் விஸ்வாவசு. இந்த வருஷத்துக்கு ராஜா சூரியன், மந்திரி சந்திரன், சேனாதிபதி சூரியன், அர்காதிபதி சூரியன், சஸ்யாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், ரசாதிபதி சனி, நீரசாதிபதி புதன், மேகாதிபதி சூரியன், வருஷ தேவதை ஹிரண்யகர்பன், பசுநாயகன் கோபாலன். இவ்வருஷத்திற்கு தெற்கு திக்கில் நீலமேகம் உற்பத்தியாகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கால் பதக்கு மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரங்களிலும் 6 பாகம் மலைகளிலும் 4 பாகம் பூமி பலன் வெண்பார். விஸ்வாச வருஷம் வெள்ளாண்மை ஏறும். பசுமாடு மாடு பலிக்கும். சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள். மாதவங்கள் மீறுமே. உற்றுலகினல்ல மழையுண்டு. இந்த வருஷத்தில் நல்ல வெள்ளாண்மை இருக்குன்றது இந்த பாசுரத்தின் இந்த பாட்டினுடைய பிரகாரம் வெள்ளாண்மை இருக்கும். மாடு ஆடு மாடுகளாக கொஞ்சம் நன்னா இருக்கும். ஓரளவுக்கு தான் இருக்கும்னு சொல்லிருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் நன்னா இருக்கும். பூஜைகள் இதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். மாதவங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுடைய தர்மங்கள்லாம் கொஞ்சம் மீறி தான் இருக்கும் அப்படின்னு அது கலியுகத்தில் எப்பயுமே உண்டு. வேற ஒன்றும் இல்லை, மழை நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருக்கு. இவ்வருஷத்தில் ஆனி 10ஆம் தேதி, ஆடி 8ஆம் தேதி, ஆவணி 6ஆம் தேதி, புரட்டாசி 4ஆம் தேதி, ஐப்பசி 2ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி. இந்த தேதிகளில் மழை தூறினால் இந்த வருஷம் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனி 10, ஆடி 8, ஆவணி 6, புரட்டாசி 4, ஐப்பசி 2, கார்த்திகை 1. இந்த தேதியில இந்த வருஷம் நல்ல மழை பெய்யும். சித்திரை, ஆனி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி நல்ல மழை பெய்யும். சித்திரை, ஆனி, புரட்டாசி, மார்கழி, தை, ஆவணி, ஐப்பசி மாசத்துல மிதமான மழை. கார்த்திகை, பங்குனி மழை குறைவு. இவ்வருஷத்துல 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் போட்டிருக்கு. 21/9/2025. அதாவது செப்டம்பர்ல 21ஆம் தேதி. 17/2/2025 பிப்ரவரி 17ஆம் தேதி 2 கிரகணங்கள்
9/2025 3/3/2026 சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது. சந்திர கிரகணம் ஆவணி மாசம் 22 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு சந்திர கிரகணம். மாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழும். கிரகஸ்தோப சந்திர கிரகணமும் இங்கு தெரியும். ஆவணி மாசம் 22 ஞாயிற்றுக்கிழமை 8/9/2025 இரவு முழு சந்திர கிரகணமும் நிகழ்கிறது. ராகு கிருஷ்ணம் கிருஷ்ணவர்ணம் கிழக்கில் பிடித்து மேற்கில் விடுகிறது. பரிமாணம் 1.36 சதய நட்சத்திரத்தில் பிடித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் விடுகிறது. கிரகண நேரம் 3:29 பகல் 12 மணிக்குள் போஜனம் செய்ய வேண்டும். அன்றைய பௌர்ணமி சாதத்தை மறுநாள் செய்ய வேண்டும். அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி நட்சத்திரங்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். 57 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்குது. அதாவது செப்டம்பர் 7. கிரகண மத்தியமம் 11:41 6ஆம் தேதி 2026 வருஷம் கிரகஸ்தோப சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. கேது கிரஸ்தம் தூம் 3:20 கிரகண மத்தியமம் பகல் 5:03 கிரகண முடிவு மாலை 6:47 மார்ச் 2வது கிரகணம், அதுவும் சந்திர கிரகணம் தான். 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்தினுடைய 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவார். மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி. கருப்பு ஜலஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு ஹோமம் சாமரம் வீசிக்கொண்டு முட்டக்குடையுடன் வைடூரிய ஆபரணம் அணிந்து சிறு செம்பகப்பூ சூடி கக்கம் ஆயுதமேந்தி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலிவாகனத்திலே மார்கழி 30ஆம் தேதி 14/1 இங்கிலீஷு 14/1/2026 30 நாழிகை 26 வினாடி புதன்கிழமை மாலை வேளையிலே ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்திலே ஆலவ காரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறார். விசேஷ பலன் நாமதேய பலன் பிராமணம் அதிகம். வஸ்திர பலன் கனகர்களுக்கு பீடை. ஆபரண பலன் கலகம் ரோகபயம். வார பலன் சூத்ரர்கள் பீடை. நட்சத்திர பலன் நன்மை. வருஷத்திய நவநாயகர் முதலியவற்றின் பலன். இந்திய பருவத்திற்கு சௌரசாந்திரமான ரீதியா விஸ்வாச வருஷ பலன். பயிர்க்க ஆசை இவர்கள் அதிகமாக இருக்கும். வடக்கு ஆலை கலக்கும் அரசர்கள் நீதியாக இருப்பைக்கும். அர்க்காதிபதி சூரியன் பலன் விலையேற்றமும் மழை குறவும் ஜனங்களுக்கு பசி உபாதையும் ராஜாக்கள் கலவரம் உண்டாகும். மேகாதிபதி சூரியன் பலன் அற்ப பலமும் கண்ட வருஷமும் அதிக பயம் உண்டாகும். சிறுதானியம் விளையும். ரசாதிபதி சனி பலன் கொஞ்சம் மழை பயிர் வலிதம் குறவு ரசவகை தானியம் தனம் இவைகளுக்கு சேதமும் துருக்கர்களுக்கு விருத்தி உண்டாகும். நீரசாதிபதி புதன் பலன் பொற்கொள்ள வர்ண வஸ்திரங்கள் முத்து தங்கம் பச்சை இவைகள் விருத்தியாகும். நீலமேக பலன் அகவிலை மழை பயிர்கள் மத்தியமாகவும் ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியையும் ஜீவராசிகளுக்கு அமங்கலத்தையும் கொடுக்கும். திருவாதிரையில் சூரிய பிரவேசத்தின் பலன் பயிர் விருத்தியும் விலை சரசமும் க்ஷேமம் உண்டாகும். ஷண்மண்டல பலன் சூரியன் ஆதிக்கத்தால் பயிர்களுக்கு விருத்தி உண்டாகும். ஜேஷ்ட சுத்த பதவியும் புதன்கிழமையும் சேர்ந்த பலன் பயிர்கள் விருத்தி ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமையும் திங்கட்கிழமையும் சேர்ந்த பலன் நல்ல மழை வர்ஷிக்கும். ஆஷாட சுத்த தசமியும் சுவாதியும் சேர்ந்த பலன் வாயுவினால் மழைக்கு கெடுதி. ஆஷாட பகுல ஏகாதசி ரோகிணியும் சேர்ந்த பலன் பயிர்கள் செழிப்பாக இருக்கும். தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த பலன் துர்பிக்ஷம் தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். ராசி கன்னிராசி ஆதாயம் 14 விரயம் 2. கடகராசி ஆதாயம் 14 விரயம் 8. சிம்மராசி ஆதாயம் 11 விரயம் 11. தனுசு மீனராசி ஆதாயம் 5 விரயம் 5. மகரம் கும்பராசி ஆதாயம் 8 விரயம் 14. மொத்த ஆதாயம் 65 விரயம் 59. ஜன்ம நட்சத்திர பலன் அஸ்வதி நட்சத்திரம் ஸ்தான லாபம் பரணி
ஸ்தான லாபம். கிருத்திகை ஸ்தான லாபம். ரோகிணி ஸ்தான லாபம். மிருகசீஷ்டம் ஸ்தான லாபம். திருவாதிரை ஸ்தான லாபம். புனர்பூசம் ராஜகோபம். பூசம் ராஜகோபம். ஆயில்யம் ராஜகோபம். மகம் ராஜவெகுமானம். பூரம் ராஜவெகுமானம். உத்தரம் ராஜவெகுமானம். ஹஸ்தம் ராஜவெகுமானம். சித்ரை ராஜவெகுமானம். சுவாதி ராஜவெகுமானம். விசாகம் தனநாசம். அனுஷம் தனநாசம். கேட்டை தனநாசம். மூலம் தனலாபம். பூராடம் தனலாபம். உத்ராடம் தனலாபம். சிரவணம் தனலாபம். அவிட்டம் தனலாபம். சதயம் தனலாபம். பூரட்டாதி ஸ்தான சலனம். உத்திரட்டாதி ஸ்தான சலனம். ரேவதி ஸ்தான சலனம். விஸ்வாயு வருஷத்தே கந்தாய பலன் 4. கார்த்திகை 1-2-2. ரோகிணி 4-0-0. மிருகசீஷம் 7-1-3. திருவாதிரை 2-2-1. புனர்பூசம் 5-0-4. பூசம் 0-1-2. ஆயில்யம் 3-2-0. மகம் 6-0-3. பூரம் 1-1-1. உத்தரம் 4-2-4. ஹஸ்தம் 7-0-2. சித்திரை 2-1-0. சுவாதி 5-2-3. விசாகம் 0-0-1. அனுஷம் 3-1-4. கேட்டை 6-2-2. மூலம் 1-0-0. பூராடம் 4-1-3. உத்திராடம் 7-2-1. திருவோணம் 2-0-4. அவிட்டம் 5-1-2. சதயம் 0-2-0. பூரட்டாதி 3-0-3. உத்திரட்டாதி 6-1-1. ரேவதி 1-2-4. விஸ்வாச வருஷத்தே கந்தாய பலன். முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி மாதம் வரையிலும். இரண்டாவது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலும். மூன்றாவது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரையிலும். ஒற்றை கணக்காகில் அர்த்த லாபத்தையும் இரட்டை கணக்காகில் சமபலனையும். முதல் சூன்யமாகில் வியாதியையும் இரண்டாவது சூன்யமாகில் பயத்தையும் மூன்றாவது சூன்யமாகில் தனவிரயத்தையும் மூன்றினும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும். கந்தசாலி வருஷம் 1947. கலியாத்தம் 5126. இங்கிலீஷ் 2025. பசலி 1434. கொல்லம் 1200. ஹிதரி 1446. உத்தராயணம் வசந்த ருது. செவ்வால் ஜில்ஹாத் மாதம் ஏப்ரல் மே மாதம். சித்திரை 1ஆம் தேதி. இங்கிலீஷ் 14. சக 24. துளு 15. ஜீவோ 1. நேத்திரன் 2. யோகினி மேவா சாத்ரிதி சூன்யம். ஆகஸ்ட் 30-36. மேஷ இருப்பு 4-35. யோகம் அமிர்த யோகம். திங்கட்கிழமை 5-6. 8-2. சுவாதி நட்சத்திரம் 43-47. 11-31 இரவு. வஜ்ர 39-49. கௌரவகரணம் 5-6. 59-13. வித்யர்க்கியம் தமிழ் வருஷப்பருப்பு. நிம்பகுசும பக்ஷணம். சைத்திர விஸ்வ புண்ணியகாலம். சர்வமஸ்த சங்கலானி சந்தோ ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம். யாஜேன மார்கேண மகீமஹீஷாः